ஒரு காலத்துல திராவிட நாடு அப்படின்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டில் சிங்கத்வஜன் என்ற பெயரில் பெரும் அரசன் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த அரசர் யார் எதற்கேட்டாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய திறனுடையவர். அந்த நாடு மிகவும் செல்வம் மிகுந்த நாடு. தினமுமே நவரத்தினங்களை தானமாக அந்தணர்களுக்கு தருவது ஒரு பெரிய பழக்கமாகவும் இருந்தது. தினமும் தருவார், அள்ளி அள்ளி கொடுப்பார். எல்லா தானங்களையும் செஞ்சினே வந்தார். நிறைய சிறப்பாக நாட்டையும் நடத்தினார், எல்லாம் செய்தாரு. அவருடைய முடிவு காலம் வந்தது, முடிந்தது. மேலோகம் கிளம்பி போயிட்டாரு. அந்த இடத்துல அவருடைய இந்திரலோகம் போயிடுறாரு. அந்த இந்திரலோகத்தில் இருக்கும் பொழுது நாரதர் சொல்லுவாரு, நீங்க எல்லா தானத்தையும் செய்தீங்க, ஆனா அன்னதானம் செய்யல. அதனால உங்களுக்கு இந்த சொர்க்கத்துல அமுதம் கிடைக்காதுன்னு சொல்றார். ஏன்னா அவருக்கு அமுதம் கிடைக்காது. எல்லாருக்கும் அமுதம் தருவாங்க, இவருக்கு தர மாட்டாங்க. என்னடா நம்ம இவ்வளோ நல்லது பண்ணமே, இவ்வளவு புண்ணியங்கள் செய்தோமே, நம்மளுக்கு என்னடா அப்படி கிடைக்கலையேன்னு அவர் மிகவும் வருந்துவார். அப்பதான் நாரதர் இந்த உபதேசம் பண்ணுவார், நீ இப்படி செய்த அதனால உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அது வருந்துவார். சரி, நான் இப்ப என்னதான் பண்றது, என்னால மீண்டும் இந்த மானிட உடம்பு என்னால எடுக்கவும் முடியாது, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லும் பொழுது நாரதர், நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி, உன்னுடைய மகன் பூலோகத்தில் சித்திரகேதுன்னு ஒருத்தர் இருந்தார். சிங்கத்வஜன் அவருடைய மகன் தான் சித்திரகேது. அந்த சித்திரகேது கிட்ட போயிட்டு நான் சொல்லி இதுக்கு ஒரு வழி வகுக்கிறேன்னு சொல்றாரு. அந்த சித்திரகேதுவும் அன்னதானத்தை தவிர மற்ற தானங்கள் எல்லாமே செய்து வாழ்ந்து வராரு. நாரதர் மேலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வரார். பூலோகத்திற்கு வந்து, இதே போல உன்னுடைய தகப்பனான சிங்கத்வஜன் அவர் அன்னதானம் செய்யாத காரணத்தால அமுதம் கிடைக்காம இருக்கின்றது அங்க, அதனால நீ அன்னதானம் செய்யி அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே இவரு, சரிங்க, நான் கண்டிப்பா அன்னதானம் செய்யறேன், ஆனா எனக்கு ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்னு சொல்றாரு. என்னன்னு கேட்க, எந்த தலத்தில் அன்னதானம் செய்தா சிறப்பு, அதிகமான பலன் கொடுக்கக்கூடிய தலம் என்ன, எந்த நாள்ல செய்தா அதிக சிறப்பு, இப்படி கேள்விகளை வைக்கிறார். சகலமும் உங்களுக்கு தெரியும் அல்லவா, நீங்க அப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சித்திரகேதுக்கு பதில் அளிக்கிறாரு நாரதர்.